புத்துணர்வுடனும் புத்தாடி மகிழ்வுடனும் புதிய ஆண்டின் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள அன்பு இறைமக்களே, இன்று அந்நியாம் திருவடியானது இறைவனின் அன்னை தூய கன்னி மரியா என்ற பெருவிழாவினை கொண்டாடவும் 2026ஆம் ஆண்டு சமூக தொடர்பு ஆண்டாக சிறப்பிக்கவும் அழைத்து நிற்கின்றது. திருவை ஆண்டின் முதல் நாளை அன்னி மரிக்கு அர்ப்பணிக்கின்றது. அன்னி மரிக்கு ஏன் அர்ப்பணிக்கின்றோம் என்றால், அன்னி மரி உருவில்லா இறைவனுக்கு ஒரு கொடுத்து உலகிலே உதிக்கச் செய்தவர். இறையாட்சியும் மண்ணிலே தலை தோங்கிட இறை திருவிழா மீட்டு தன்னையும் முழுமையாக அர்ப்பணித்தவர். தூய வாழ்வு, அன்பு, தாழ்ச்சி, கீழ்ப்படிவு, எளிமை போன்ற குணநலன்களின் உருவமானவர். அன்னை நல்வழிப்பில் நாம் இத்தகைய பண்புகளில் சிறந்தோங்கிட இறைவரம் வேண்டி அன்னியின் ஆசிரிக்கு இவ்வருடத்தை இனிதாக தொடங்குவோம். கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு தந்த அனைத்து அருளாசிக்காகவும் நன்றி கூறி தொடர்ந்து மலரும் இப்புதிய ஆண்டில் இறை அனுபவங்கள் என்றும் நம் வாழ்வில் நிலை பெற எம்மையும் எம் பங்கையும் அன்னி மரியாளின் கரங்களில் ஒப்படைத்து இறை துணை வேண்டி தொடரும் இப்பெருவிழா திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் சொந்தமாளும் அரசரை பெற்றெடுத்தவரே, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை உறவுகளே, இந்த ஆண்டின் இறுதி நொடி பொழுதுகளில் பிறக்க இருக்கின்ற புதிய ஆண்டில் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மை கடன்களுக்காகவும் நன்றி கூறுவதற்காகவும் இந்த திருப்பலியை நன்மை பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுப்பதற்காக இங்கு கூடியிருக்கின்றோம். எனவே தகுதியுள்ளவர்களாக இந்த கல்வாரி பலியில் பக்தி எடுக்க நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெற, நாங்கள் செய்து கொண்ட ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். பிறக்க இருக்கின்ற இந்த புதிய வருடத்தில் நாங்கள் தூய்மை உள்ளவர்களாக, பாவமற்றவர்களாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றிக் கொள்வதற்கு எமது தகுதியின்மைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் சிறியாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் கனியான புனிதமரியாமல் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரை நாங்கள் உணரவும் அவர் வழி வாழ்வின் ஊட்டாகியம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 22 தொடக்கம் 27 நிறைவுற்றது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை காலத்துக்கு உங்கள் வல்லவியாக கடவுளே எம் மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குகிறார். கடவுளே எம் மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குகிறார். கடவுளே எம் மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுகத்தை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிறரினத்தார் அனைவரும் நீர் அருளும் பொறுப்பை உணர்ந்து கொள்வர். வேற்று நாட்டினர் அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் பாடிடுவதாக. ஏனெனில் மற்ற இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். ஆசி
மறைநூல் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 16 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்வந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்டு யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா எல்லாரும்? ஓமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க. அப்பாடா ஒரு மாதிரி 2025 முடிஞ்சது, 2026 நல்ல வருஷமா இருக்கணும்னு சொல்லி ஒரு சில பேர் எதிர்பார்ப்போட இருக்கீங்க. நானும் அப்படி எதிர்பார்ப்போட இருக்கேன். கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடாக இருக்கலாம். பல்வேறுபட்ட துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்த ஒரு இடமாக இருக்கலாம். ஆனால் இவற்றை தாண்டியும் நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களோடு பயணித்திருக்கின்றோம். அதே போல இன்றைக்கு பார்க்கும் நேரம் எல்லாரையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கேன். புது உடுப்பு, டெக்கரேஷன் இருக்குது. இந்த பிரதர் வரும்போதெல்லாம் உடுப்பு பயன் பண்ணி கொண்டார். புது கேசட் போட வந்து எல்லாருமே புது உடுப்பு போட்டுக்கிறீங்க. ஒரு சில பேர் புதுடுப்பு வேண்டினு பூசைக்கு வராமல் இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் போட்ட உடுப்பு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு நட்சதி வாசம் ஒரு சில பேர் எழுதியெல்லாம் போறாங்க. சரியா? அப்படி என்று சொன்னால் இந்த புது வருஷம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வருடமாக அமைய வேண்டும். பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த வருடம் அமைய வேண்டும் என்று அது மட்டும் எங்களுக்கு போதாது. நன்றி உணர்வுள்ளவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற செய்தியும் எங்களுக்கு இன்றைய நாளில் கொடுக்கப்படுகின்றது. இந்த 365 நாட்களும் ஆண்டவர் எங்களோடு பயணித்திருக்கின்றார். பல்வேறுபட்ட இயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம், உறப்புகளாக இருக்கலாம். இவை அனைத்தையும் தாண்டி ஆண்டவர் எங்களை வழிநடத்தி இருக்கின்றார். அந்த ஒவ்வொரு வழிநடத்துதல்களுக்கும் இன்றைய நாள் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று இன்றைய நாளில் நாங்கள் வாசிக்கப்பட்ட வாசகத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைய நாள் நற்செய்தி பகுதியிலிருந்து மிக முக்கியமான விடயங்களை இன்றைய நாளில் ஆண்டின் தொடக்கத்தில் சிந்திப்பதற்காக அன்னியாம் திருவை எங்களை அழைத்து நிற்கின்றார். முதலாவது விடயம் என்று பார்க்கின்ற நேரம், அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற செய்தியை எங்களுக்கு கூறுவதோடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருக்கின்றார். இந்த வருடத்தின் முதலாவது நாளில், இந்த புத்தாண்டில் அன்னை மரியாளுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவருடனும் இருக்க வேண்டும் என்ற செய்தியை அன்னியாம் திருவை இந்த நாளில் எங்களுக்கு கூறி நிற்கின்றார்.
சரியா? ஒன்று புத்தாண்டு, அன்னை மரியாள் இறைவனின் தாய். அதே போன்று கிறிஸ்து பிறந்து இன்றைக்கு 8வது நாள். அடுத்தது இன்றைக்கு தான் இயேசுநாதருக்கு கிறிஸ்து சேதனம் செய்து இயேசு என்று பெயரிடுகின்றார்கள். எவ்வாறு வானதூதரால் அன்னை மரியாளுக்கு கூறப்பட்டதோ இவருக்கு இயேசு என்று பெயர் சூட்ட சொல்லி அந்த பெயரையே இயேசுவுக்கு வைக்கிறாங்க. அதே போன்று இன்றைக்கு உலகத்தில் உலக அமைதி தினமாக இன்றைய நாள் கொண்டாடப்படுகின்றது. ஆண்டின் தொடக்கத்திலேயே ஆண்டவருக்காக இந்த நாளை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று இன்றைய நாளை கொடுக்கின்றார்கள். சரி, இன்றைக்கு ஏன் அன்னையாம் திருவை அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று அழைக்கின்றாலும் நாங்கள் சிந்திக்கின்ற நேரம் 5ஆம் நூற்றாண்டில் ஒரு விதமான தப்புறையான பேரகங்களும் கருத்துக்களும் நிலவுகின்றது. நொஸ்டோரியஸ் என்ற ஒரு ஆயர் அவர் சொல்லுகின்றார், இந்த அன்னை மரியாள் வெறுமனே இயேசுவினுடைய தாய், இவர் கடவுளின் தாய் அல்ல, கிறிஸ்துவின் தாய் அல்ல, வெறுமனே ஒரு மனிதனாகிய இயேசுவின் தாய். இதற்கு திரு அவை 437ஆம் ஆண்டு எபேசில் ஒரு சங்கத்தை கூட்டி சொல்லுகின்றார்கள். அன்னை மரியாள் வெறுமனே மனித கடவுளின் மனித இயேசுவின் தாய் அல்ல, இறைவனின் தாயாக இருக்கின்றார். ஏன் இந்த அன்னை மரியாளை நாங்கள் இறைவனின் தாய் என்று கூறுகின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் கடவுளை தாங்கிய ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். முன்னிலையில் நாங்கள் வாசிக்க கேட்டிருந்தோம். அன்னை மரியாள் கடவுளுக்கு உயிர் கொடுத்த ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். உருவமற்றிருந்த கடவுளுக்கு உயிர் கொடுத்த ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு கொணர்வதற்கு தன்னை தயார்படுத்தி உலகத்திற்கு மீட்பரை கொண்டதாக நான் முன்னிலையில் வாசிக்க கேட்டிருந்தோம். அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன வார்த்தை கூறப்பட்ட பொழுது அவள் முற்றிலும் அறிந்திருந்தால் தான் எவ்வாறான துன்பங்களை இந்த உலகத்தில் படப்போகின்றாலும், ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தினால் ஆண்டவரோடு கூட பயணிக்கின்ற பொழுது அவற்றை கடந்து செல்ல முடியும் என்று அவர் நினைத்து ஆமென்று அவர் சொல்லுகின்றார். அதன்படி இன்றைய நாளில் நாங்கள் அன்னை மரியாளை கடவுளுக்கு தாயாகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக கடவுள் கொடுத்திருக்கின்றார். 1ஆம் தேதி வீடுகளுக்கு போனால் பெரியாக என்ன பண்ணுவோம்? கல்வி சொல்ல பண்ணுவோம். அதே மாதிரி கடவுள் இன்றைய நாளில் இந்த நேரத்தில் எங்களை கொடுக்கின்ற கைது சொன்னால் அன்னை மரியாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக கொடுத்திருக்கின்றார். ஒரு சில வேளைகளை நாங்கள் யோசிக்க கூடும். ஒரு சில பேர் அம்மா எப்படி இருப்பாங்க, அந்த அவசரத்துக்கு பேர்களும் வருது, சரியா? எப்ப பார்த்தாலும் ஒரு பேசி கொண்டிருக்கிற அம்மாக்களா இருப்பாங்க ஒரு சில பேருக்கு நல்ல அம்மாக்களா இருப்பாங்க. ஆனா எங்க மண்டலத்தில் எல்லாருக்குமே நல்ல அம்மாக்கள் தான் இருக்காங்க. அப்படிதான் பாதம் அன்னை மரியாளை பின்பற்றுகின்ற தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள். ஆண்டவரிடத்தில் முழுமையான நம்பிக்கை கொள்ளுகின்ற தாய்மார்கள், அதே போன்று ஒருமனே தாய்மார்கள் மாத்திரமல்லாமல் அனைவரும் இந்த தாயின் ஊடாக ஆண்டவருடைய திட்டத்திற்கு குரலுக்கு செவிசாய்க்கின்றவர்களாக மாற்றப்பட வேண்டும். அதனால்தான் இன்றைய நாளில் அன்னையாம் திருவை அன்னை மரியாளை அவருடைய பெருவிழாவை இன்றைய நாளில் ஆண்டின் தொடக்கத்தில் கொடுத்திருக்கின்றார். அதே போன்று நான் கூறியிருந்தேன், இது ஒரு நன்மையின் திருப்பலியாக, நன்மையின் வழிபாடாக மாற்றப்பட வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தன்னுடைய தொழில்கள் அனைத்தும் சிறப்பாக இடம்பெறுகின்றது. குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கின்றான். ஒரு முறை அவன் கடற்கரையில் நடந்து செல்லுகின்றான். கடற்கரையில் நடந்து செல்லுகின்ற பொழுது அங்கு இருவருடைய அடிசுவடுகளை அவன் பார்க்கின்றான். அப்பொழுது அவனுக்கு புரியவில்லை யாருடைய அடிசுவடு மற்றது. சில ஆண்டுகளுக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை முற்றாக மாற்றப்படுகின்றது. கஷ்டங்களையும் துன்பங்களையும் பல்வேறுபட்ட இழப்புகளையும் அவன் பெறுகின்றான். வாழ்க்கையில் நிம்மதியற்று எப்பொழுதும் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது மீண்டும் ஒரு முறை இந்த கடற்கரையால் நடந்து செல்லுகின்ற பொழுது அவன் மகிழ்ச்சியாக இருந்த பொழுது 2 பேருடைய காலடிகளை அவன் அந்த அடிசுவடுகளை பார்த்தான்.
ஆனால் இப்பொழுது துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அவன் பார்க்கின்றான் ஒருவருடைய கால் சுவடு மட்டுமே இருக்கின்றது. அப்பொழுது அவன் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரிடத்தில் முறையிடுகின்றான். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் நான் இருந்த பொழுது நீர் என்னோடு பயணித்தீர். ஆனால் நான் துன்பப்படுகின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது நீர் என்னுடன் பயணம் செய்யவில்லை. நீர் என்னை தனியாக விட்டுவிட்டீர், நான் தனிமையில் இருக்கின்றேன் என்று அவர் கூறுகின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு கூறுகின்றார், அந்த அடிச்சுவடு உன்னுடைய அடிச்சுவடு அல்ல, என்னுடைய அடிச்சுவடுகள். நீ துன்பத்தில் கவலையில் இருக்கின்ற பொழுது, நீ தேவையில் இருக்கின்ற பொழுது உன்னை நான் தூக்கி தாங்கி சென்றேன். அதனால் என்னுடைய அடிச்சுவடுகளை மட்டுமே நீ பார்க்க முடியாது என்று ஆண்டவர் அவருக்கு கூறுகின்றார். இன்றும் நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் ஒரு கணம் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான நேரங்களில் நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராதவர்களாக இருந்திருக்கின்றோம். நானும் சரி, நீங்களும். ஆண்டவர் எங்களோடு பயணிக்கின்றார், ஆனால் பயணம் செய்த ஆண்டவரை மறந்தவர்களாக இருக்கின்றோம். இப்படி துன்ப வேளைகளிலும் துயரமான வேளைகளிலும் ஆண்டவர் எங்களோடு பயணிக்கின்றார். எவ்வாறு என்று பார்த்தால், இறைமகன் இயேசு இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது இம்மானுவேல் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த ஆண்டவர் எங்களோடு இன்பமான துன்பமான மகிழ்ச்சியான நிம்மதியான வேளைகளில் மட்டும் அவர் பயணிப்பதில்லை. நாங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது எங்களை தாங்கி செல்லுகின்ற கடவுளாக இருக்கின்றார். அவருக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். இந்த திருப்பலி நன்றியின் பலியாக மாற்றப்பட வேண்டும். அதே போன்று இன்றைய நாளில் ஆண்டவருக்கு எங்களுக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருப்பது, இந்த வருடம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் வருடமாக இருக்கின்றது. நாங்கள் இன்றைய நாள் பதிலுரை பாடலை பாடியிருந்தோம். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குகிறார்கள் என்றால் பதிலுரை பாடலில் நாங்கள் கேட்டிருந்தோம். அதே போன்று முதலாம் வாசகத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கூறுகின்றார். அங்கிருக்கின்ற மக்களுக்கு என்ன கூறும்படியாக கூறுகின்றார். இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கூறுகின்ற ஆசி செய்தியாகவும் அதுவே ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பிறந்திருக்கின்ற இந்த புதிய வருடத்தில் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். பிள்ளைகள் இல்லாமல் பிள்ளைகளுக்காக ஏங்கி நிற்கின்ற குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். தொழில் வாய்ப்பு இல்லாமல் தொழிலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வருடத்தில் தன்னுடைய ஆசிரியரின் ஊடாக புதிய தொழில்களை கொடுத்து அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் என்ற செய்தியை கூறுகிறார். மனமுடிக்காமல் இருக்கின்ற இளம் வயதில் இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் புதிய குடும்பங்களை உருவாக்கி கொடுப்பார் என்ற ஆசிரியரை இன்றைய நாளில் ஆண்டவர் கூறுகின்றார். நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குணப்படுத்துவார் என்ற ஆசை செய்தியை எங்களுக்கு கூறியிருக்கின்றார். அதே போன்று எங்கள் ஒவ்வொருவரையும் இயற்கை அனர்த்தங்களில் இருந்தும் விபத்துக்களில் இருந்து காப்பார் என்ற ஆசை செய்தியை ஆண்டவர் கூறுகின்றார். நாங்கள் இந்த ஆண்டை இதே நம்பிக்கையோடு இதே விசுவாசத்தோடு நாங்கள் கொண்டு செல்கின்ற பொழுது இந்த பிறந்திருக்கின்ற இந்த புது வருடம் ஆசிரியரின் வருடமாக ஆண்டவருடைய அருட்கரங்களால் நிரப்ப பெற்ற வருடமாக மாற்றப்படும். அதற்கு நாங்கள் முதலில் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் அன்னை மரியாளின் ஊடாக தன்னுடைய மகனிடத்தில் நாங்கள் போக வேண்டும். எவ்வாறு கானாவூர் திருமணத்தில் தேவையில் இருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு அன்னை மரியாள் விரைந்து சென்று தன்னுடைய மகனிடம் பரிந்துரை பேசினாலோ, அதே போன்று நாங்கள் அன்னை மரியாதை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது தன்னுடைய மகனின் ஊடாக எங்கள் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுப்பாள். எனவே பிறந்திருக்கின்ற இந்த புதிய வருடத்தில் வருமனில் நாங்கள் புத்தாடைகளோடும் அதே போன்று வெளிப்படையான ஆடம்பரங்களுக்காக நாங்கள் கட்டியிருக்கின்ற ஒவ்வொரு வேலைப்பாடுகள் அலங்கார பொருட்கள் மட்டுமல்லாமல் எங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் மாற்றப்பட வேண்டும். வெளிப்புற தூய்மை மட்டும் போதுமானது அல்ல. என்னுடைய உட்புறம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது இந்த தூய உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரிடத்தில் செல்ல வேண்டும்.
இந்த புதிய வருடத்தில் எங்களுடைய பழைய வாழ்க்கைகளில் நாங்கள் வாழ்ந்த ஒவ்வொரு வாழ்க்கையும் மாற்றிக்கொண்டு இந்த புதிய பாதையில் இந்த புதிய வருடத்தில் நாங்கள் போகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும். ஒருவேளை எங்களில் சிலர் பல்வேறுபட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கலாம், தீய குணங்கள் எங்களுக்குள் இருக்கலாம், கெட்ட நடத்தைகள் இருக்கலாம், பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், மாசு போட்டு சொல்லுவாங்க, முகமூடி போட்டு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த ஒவ்வொரு வாழ்க்கையும் இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இருந்து நாங்கள் விடுபட்டு இந்த புதிய வருடத்தில் புதிய மனிதர்களாக நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய உடனிருப்பும் எங்கள் ஒவ்வொருவரிடமும் எப்பொழுதும் வந்தும் இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் இந்த வருடம் முழுவதும் கிடைக்கப்படும். அதற்கான ஆசிரியரை உங்களுக்கு கூறுவதோடு இந்த புலந்திருக்கின்ற இந்த புதிய வருடம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்வின் வருடமாகவும் நம்பிக்கையின் வருடமாகவும் ஆசீர்வாதத்தின் வருடமாகவும் அமைய வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து எழுந்திருந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். உன்னதமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவர்கள் கடவுளின் ஒரே மகனாயுடிக்கு ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் வந்து தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் வந்து கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மளுக்காகவும் உன்னதமிருந்து எங்களுடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் அவருடைய பாதங்களில் ஒப்புக்கொடுப்போம். புதிய ஆண்டின் திருவகைக்கு உமது அன்பு அமைதி ஆசிர்களை பொழிந்து தமது திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அர்ப்பணியாளர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை உலகிற்கு சாட்சியாக பகிர்ந்து
திருச்சபையின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றித்து செயல்பட வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்வழிகாட்டும் நாயகனே இறைவா, இறை திருவுளத்தை ஏற்று தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த தூய கன்னி மரியாவைப் போல நாமும் உமது திருவுளம் அறிந்து வாழ்ந்திடவும் இறை உலகளாலும் செயற்பாட்டாலும் உயிருள்ள சாட்சிய வாழ்வு வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனாம் இறைவா, நம் பங்கு தந்தை அருட் சகோதரிகள், நம் மண்ணின் அருட் தந்தையர்கள், அருட் சகோதரிகளுக்காக உம்மிடம் கொண்டுகின்றோம். தொடர்ந்தும் அவர்கள் உமது அறிவிக்கும் கருவிகளாக வாழ்ந்திட உமது ஆவியின் கடமையை நிறைவாக கொண்டிருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்மை படைத்தாலும் தரும் இறைவா, புத்தாண்டு திருப்பலியில் பங்கு பெற முடியாமல் தவிக்கின்ற உடல்நலமற்றோர், முதியோர், வறுமையில் வாழ்வோர் போன்ற எல்லோர் வாழ்விலும் சூழ்ந்திருக்கும் இருளை போக்கி உலகின் ஒளியாம் இயேசுவின் திரு ஒளியை பெற்று வாழ்ந்திட பெறமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறிது மௌனமாக எங்கள் சொந்த தேவைகளுக்காக வளர்த்திருந்தார்கள். புதிய வருடத்தினுடைய பானத்தில் கொடுக்கின்றோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த புதிய வருடம் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் உங்களுடைய அருட்கரத்தின் வருடமாக அமைவதற்கும் உம்முடன் வெளிப்படையாக கூற முடியாமல் எங்கள் உள்ளங்களில் பொதிந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்தவராக இருக்கின்ற இந்த தேவைகள் ஒவ்வொன்றுக்கும் நீர் ஒருவரை பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்ற இந்த விசுவாசத்தோடு விசுவாசத்தின் பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றி உமது மகனின் ஊடாக அவற்றை எங்களுக்கு பெற்று தந்தருடன். ஆமென்.
சகோதர சகோதரிகளினுடைய நம்முடைய மாலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நல்ல வேலைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றேன். உம் புனிதரும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கனியான புனித மரியாதை தாயின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் விட்டதால் நன்மையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்றியில் நிறைந்திருக்கும் முடிவில்லா வழியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மறுமையை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்கு வறுமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவருமை திருமுன் நடந்துகின்றனர். வானதூதர்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சிராபின்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை சார்ந்து புகழ்ந்து உம்மை புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீயாகவே தூயவருடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகும். ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைத்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய
தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடம்பு. அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய வைப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவிழமானே இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் வரும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை மக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமால் தெரிந்து கொள்ளவனோடு முதலாக புனித நிற்க கன்னிமரியும் கடவுளின் தாயுமான மரியம் அவருடைய கடவுளான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் எங்கள் பாதுகாவலர் புனித பேதுருவானவர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையும் ஒப்புரவாக்கி பெறுவதற்கெல்லாம் அமைதியும் மீட்பு தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருவையை சிறப்பாகவும் மணியானாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் எங்கள் ஆயர் பிரகாசமேனி ஆயர்கள் திருநிலைகளாகிய மக்கள் சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீ விரும்பியபடியும் திருமணிக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிமாக செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, திருநெடுக்கும் உம்முடைய மக்களை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாக வாழ்ந்து இவனை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்கள் மக்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாற்றியாலும் மரணரை அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைக்கில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு அதை படிப்பினையால் பயிற்றுவிட்டு நாம் பின்பு செல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுதல உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் அதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறை, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறையின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்திய சூழல் வந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே நீங்கள் அனைவரும் அனைத்து அருள் வளங்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம். இந்த கிராமம் அமைதியின் கிராமமாக பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே மலர வேண்டும் என்றும் நான் ஆசிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். எங்களுடைய கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலியும் இன்று புதுவருட திருப்பலியை நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபித்தார் தந்தை இதயராஜர்களுக்கு பங்கின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனுடைய கிறிஸ்துவ வாழ்விலே முதலாவது கிறிஸ்து பிறப்பு விழாவும் முதலாவது புதுவருட திருப்பலியையும் இங்கே இந்த ஆலயத்திலே வாழ்வர் ஆலயத்திலே மனதிலே நிறைவேற்றி இருக்கின்றார். ஆகவே அவருடைய கிறிஸ்துவ வாழ்வு மேலும் சிறக்கவும் தன்னுடைய பாதுகாவலருடைய துணை எப்பொழுதும் அவர்களோடு இருந்து அவரை வழிநடத்தவும் அவரை நான் இந்த வழியிலே வாழ்த்தி நன்றி சொல்கிறேன். உங்களுக்கான அறிவித்தல்கள் வருகின்ற ஞாயிறு ஆண்டவருடைய திருக்காட்சி திருவிழா. பழைய காலத்தில் மூகராசாக்கள் திருவிழா நாங்கள் அழைப்போம். ஆண்டவர் துறையினர் மக்களுக்கு காட்சி கொடுத்த அந்த நாள். அவை அன்றைய தினத்திலே எங்களுடைய பங்கிலே அன்றைய திருப்பலியிலே எங்களுடைய பங்கிலே பணிபுரிந்து மாற்றலாக செல்லும் அருண் சகோதரி வசந்தி அவர்களுக்கும் கடந்த 2.5 மாதங்களாக எங்களுடைய பங்கிலே பணியாற்றிய அருண் சகோதரன் ஜெயந்தி அவர்களுக்கும் நன்றி நல்கும் நிகழ்வு திருப்பலிக்குள்ளே நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். இம்மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கூட்டம் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு அறிவித்துள்ளேன். மறு அறிவித்தபடி வார நாட்கள் திருப்பலிகள் செவ்வாய்க்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் மாலை 5:30 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். ஆகவே இந்த மாதத்திலிருந்து செவ்வாய் வியாழன் திருப்பலிகள் மாலை 5:30 மணிக்கு நடைபெறும். நாங்கள் கொண்டாடிய இந்த திருவருகை காலம் ஆண்டவருடைய பிறப்பு விழாவுக்காக எங்களை தயார் செய்தோம். ஆண்டவருடைய இந்த திருவருகை கால இந்த பிறப்பு விழாவுக்காக தயார் செய்த வேளையிலே எங்களுக்கு மறைவுரையாக்கிய தந்தை பிராயன் அவர்களை மீண்டும் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். ஆன்மீக ரீதியிலே இவர்களை வழிநடத்தியிருந்தார். 3 மறைவுகள் மூலமாக 4 மறைவுகள் மூலமாக அவர்களை வழிநடத்தியிருந்தார். அவை அவருக்கு இந்த வேளையிலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய மறைவுரைக்கு நாளை கையில் கடந்திருப்பீர்கள். அது மட்டுமில்லை, இங்கே ஒரு செய்யப்பட்ட பாவ சங்கீதத்தை நீங்கள் என் அருள்காலத்தை நீங்கள் பெற்று கையில் அடைந்தவர்களுக்கு அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நன்றிகளை இந்த வழியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சின்னமாக உங்களுக்கு நினைவிருக்கும் ஆலய அறிவித்தல் கலையிலே ஒரு போட்டி நடாத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. பொது அறிவு சபையில் சார்ந்த இந்த அறிவு போட்டியில் அங்கே கேள்விகள் அதற்குரிய மறுமொழிகளும் போடப்பட்டு உங்களுக்கு அது ஒரு போட்டிக்காக நடாத்தப்பட்டது. அதில் அனைத்து பங்கு மக்களும் பங்கு வரலாம் என்று நான் கூறியிருந்தேன். அதை பலர் ஆர்வத்தோடு அதில் ஈடுபடவில்லை என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். சில மறைக்கல்வி பிள்ளைகள் அதை பங்கெடுத்தார்கள். அவை அந்த பொது அறிவு போட்டியிலே எங்களுடைய நாங்கள் வைத்த அந்த கட்டடத்துக்கு மேல் ஒருவர் வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கின்றார். அவை அந்த சாதனை படைத்த அந்த நபருக்கு கனடாவிலிருந்து எங்களுடைய பங்கை சார்ந்த ஒரு குடும்பம், பெயர் குறிப்பிடாத ஒரு குடும்பம், ஒரு பரிசை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த பரிசு அவருக்கு ஒரு லேடிஸ் பைக் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்ந்தும் இந்த அறிவித்தல் பலகையை போடப்படுகின்ற அந்த போட்டிகளுக்கு வருடாவிடம் அவர்கள் இது ஊக்குவிப்பதற்காக
உங்களுடைய ஆன்மீக அறிவை ஊக்குவிப்பதற்காக அவர்கள் தொடர்ந்தும் இந்த பரிசுகளை அவர்கள் வழங்குவார்கள். ஆகவே இந்த பரிசை கட்டிக்கொண்ட நபரை நான் இப்பொழுது அழைக்கின்றேன். ஆனந்தகுமார் ஆண்ட்ரான்கள் இந்த பயர்களுக்குரிய இந்த கீயை இப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புண்ணியக்காரருடைய ஆழங்களை மகனுடன் பெற்றுக்கொண்டு நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். ஒன்றும் கன்னியாரும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவது மகள் பெறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவர்களுடைய ஆழம் நம்மை வழிநடத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியராக தலைவணங்கி ஆமென் என சொல்லுங்கள். ஆசிரியத்திற்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமதருளை அளித்து தமது அளவில் ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்களது நோக்கை நிறுத்திருக்க செய்து நீங்கள் இவரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுடன் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கும் மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு இருந்தும் தங்குவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிகின்ற பிள்ளைகளாக சொந்த வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி முடிந்தது. நீங்கள் வழக்கம் போல பங்கு மணிக்கு வந்து பங்கு தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று